நம்மளுக்கு ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி வந்து எங்கள் ஃபேமிலிக்கு 1000 வேலி. 1000 வேலிங்கிறது 6500 ஏக்கர். ஓ ஓகே, 6500 ஏக்கர். இப்போ எல்லாமே இங்கேருந்து பார்க்குற தூரத்துக்கு நம்ம லேண்டு தான் எல்லாமே. கண்டு கட்டின தூரம் வரைக்கும். ஆமாம், லேண்டு எல்லாமே நம்மளுக்கு தான். எனக்கு தெரியல இது எவ்வளோ ஏக்கர் இருக்குங்கய்யா? இது ஆக்சுவலாக மொத்தம் அங்கே அந்த டவர் எல்லாம் அந்த பக்கத்தில் டவரோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 600 700 800 ஏக்கர் இருக்கும் இந்த இடத்துல மட்டும். இப்போ காலேஜில் ஒரு 1000 ஏக்கர் இருக்குது. தேவஸ்தானம்னு கோயில் இருக்குது, அதில் ஒரு 1000 ஏக்கர் இருக்குது. பாக்கி எங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாச்சு. உங்களோட பேசிக் வந்து விவசாயம் தான் தெரியுது இப்போ வரைக்கும். விவசாயம் ஆமாம் ஆமாம், அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. ஒன்றும் இந்த தொழிலும் கிடையாது. ஓகே, பாரம்பரியமாக விவசாயம் இல்லை, செய்யறது. எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது, அவ்வளோதான். ஓகே, ஏன்னா அப்பா வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சாங்க அப்படின்னு. ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது தொழிலுங்கிறது வந்து இந்த தொழில் வந்து யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி ஒரு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தொழில் தெரியுதா இல்லையா, பட் இது வந்து எங்களுக்கு கிடைக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸு நல்லா விவசாயம் தான் எங்களுக்கு அது நல்லதாக தெரியும். ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, ஆனால் வந்து தெரியாதனால பிரச்சனை. தெரியாததுனால பிரச்சனை. உங்களுக்கு ஆசையில் ரிஸ்க் எடுக்கிறேன். நான் சில சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணேன், பட் அது சூட் ஆகலை. சூட் ஆகலைன்னா நம்ம ஃபேமிலிக்கு அது சூட் ஆக மாட்டேங்குது. சின்னதாக ஆரம்பித்தா பெருசாக ஆரம்பிக்கிறாங்க. பெருசாக ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு நாளைக்கு போய் அதில் தப்பாக போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் அதில் ஃப்ளாப் ஆனிச்சுன்னா வெளியில் என்ன சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுவிட்டு ஏன் தேவையில்லாமல் போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பேச்சு வரும். எங்கள் அப்பாவே கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் அது பண்ணலை. விவசாயம் வரப்ப அப்போ பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஆள் கிடைக்க மாட்டாங்க, பற்றாக்குறை, அப்படி நிறைய. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்கள்லாம் இப்போ சொந்தமாக விவசாயம் பண்ணுறதுல எல்லாமே குத்தகை கூட்டாச்சு. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இப்போ எல்லாமே இங்கேருந்து பார்க்குற தூரத்துக்கு நம்ம லேண்டு தான் எல்லாமே. கண்டு கட்டின தூரம் வரைக்கும். ஆமாம், லேண்டு எல்லாமே நம்மளுக்கு தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச அப்பா வந்து இந்த சித்தமல்லி ப்ராஜெக்ட். சித்தமல்லி ப்ராஜெக்ட்ங்கிறது சித்தமல்லி நம்மளோட கிராமம். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது மட்டுமே 1000 ஏக்கர். அது அப்பாவோட கிராமம். அதில் தான் அந்த ப்ராஜெக்ட் சொன்னோம். அந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் இந்த இதுமாரி கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஏன்னா பெரிய பெரிய விவசாயிகள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் இது பண்ணது, அதுமாரி புது புது திட்டத்தை கொண்டு வந்தது அந்த சித்தமல்லி ப்ராஜெக்ட் வச்சு. ஏன்னா அது ஒரே கிராமம், நம்ம கிராமம். அந்த திட்டத்தை அங்கே தான் அமல்படுத்தினாங்க. இப்போ காமராஜர் வந்து அவர் தாத்தா கிட்ட க்ளோஸாக இருந்ததுனால இயற்கை விவசாயத்தை ஊக்குவிச்சாங்கிறது நல்லாவே தெரியும். அதுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தது அப்பாவோட கொண்டு வரப்ப? இருந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து விவசாயம் இது வந்து ரசாயன உரம் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ஈவன் சாப்பிட்றவங்க கூட இயற்கையான உணவு வச்சு உரம் போட்டு, இப்போ உரம் கிடைக்கிறது இல்லை. விவசாயம் நம்ம போட்டால் தான் விளைச்சல் நல்லாயிருக்கு. அதனால் கமர்ஷியலாக போகிறதுனால இப்போ அது குறைஞ்சிருச்சு.